புரோட்டீனால் கிட்னி இஷ்யூஸ் வரும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி ஒரு எவிடன்ஸ் இல்லவே இல்லை. புரோட்டீனால் எந்த ஒரு கிட்னி இஷ்யூஸும் வராது. கிட்னி இஷ்யூஸுக்கு வர்ற காரணம் பியூரின் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால தான். உடம்புல யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிக்கும். பியூரின் ரிச் ஃபுட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பீஃப், ஆர்கன் மீட்ஸ், ஃபிஷ்ஷு, ஆல்கஹால், இதனால தான் நம்மளோட யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிக்கும். அதனால தான் கிட்னி இஷ்யூஸ் வருமே தவிர புரோட்டீனால் கிடையாது. ஸோ பியூரின் ரிச் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதர் ப்ரோட்டீன்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸாம்பிள் சிக்கனு, எக்கு, ஃபிஷ்ஷில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது, வெஜ்ஜில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெஜ்ஜிலையும் ப்ரோட்டீன் இருக்குது. பட்டாணி வகைகள், பயிர் வகைகள், டோஃபுவை கூட நீங்கள் ப்ரோட்டீனாக கன்சிடர் பண்ணலாம். ரீசன்ட் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா எந்த வகை ப்ரோட்டீன்ன்றது முக்கியம் இல்லை, போதுமான ப்ரோட்டீன் எடுக்கிறோமான்றதான் முக்கியம் மசில் கெயினுன்ற பார்க்கும்போது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பார் ஹோல் ஃபுட்ஸோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் ஈஸியாக கன்சியூம் பண்ணிடலாம். ஆனால் அதில் எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹோல் ஃபுட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஹோல் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பசித்தன்மையை அடக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் எடுத்திங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் கவர் பண்ணலாம்.